வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என் தாரகி பாகம் 13. ஆடியோ நாவல் குடும்ப கதை. ஏற்கனவே கீர்த்தி எல்லாத்தையும் கடைசி நேரத்துல சொல்றாங்களேன்னு கடுப்புல இருக்கா. இதுல விஸ்வா வேற எல்லா உண்மையும் சொல்றேன்னு சொன்னா என்ன முடிவு பண்ணுவாளோ? இருவருக்கும் இடையில புரிதல் வருமா? இதெல்லாம் தாங்க இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். ராஜி, வாணி மற்றும் முத்துக்குமார் மூவரும் விஸ்வாவின் அருகிலிருந்து ராஜசேகரன் அறைக்கு செல்ல அவர் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தார். என்ன ஆச்சு? விஸ்வா என்ன சொன்னா? அவனுக்கு நீங்க ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி போட்ட டிராமா எல்லாம் தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சிருக்கும்? நான் தான் பர்ஃபெக்டா ஆக்ட் பண்ணனே. அவன் உங்க பையனாச்சே, அப்புறம் எப்படி இருப்பான்? உங்க கேப் மாதிரி தானே எல்லாம் அவனுக்கும் தெரியும்ல. அவனுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகுது. நீ அதை விட இப்ப கல்யாணத்துக்கு என்ன சொல்றான்? அதுதான் சம்மதம் சொல்லிட்டானே. நீங்க சரணுக்கு ஃபோன் பண்ணி எப்ப 2 பேரையும் மீட் பண்ண வைக்கலான்னு கேளுங்க. நாளைக்கு இவன் போகலன்னு நாம கேட்டுட்டு இவன் ஏதாச்சும் மக்கர் பண்ணிட்டானா? நாளைக்கு விஸ்வா கோயம்புத்தூர் போறதா சந்துரு சொன்னான். அவனும் விஸ்வா கிட்ட சொல்லியிருக்கானாம் போய் பேச சொல்லி. அப்ப சரி, நான் கேட்டுக்கிறேன் என்று சொல்லி சரணுக்கு ஃபோன் செய்தார். ஹலோ சார், சொல்லுங்க. சாரி சரண், உன்னை இந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே சார், சொல்லுங்க. நாளைக்கு விஸ்வா ப்ராஜெக்ட் விஷயமா கோயம்புத்தூருக்கு வருவான். அதான் அப்ப கீர்த்தியையும் விஸ்வாவையும் மீட் பண்ண வைக்கலான்னு கேட்கத்தான். ஓகே சார், நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம். நீங்கள் விஸ்வா நம்பரை எனக்கு அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சரண் என்று கூற அனைவரின் முகமும் 1000 வாட்ஸ் பல்பு போல பிரகாசம் அடைந்தது. சரண், என்னப்பா, எதுக்கு ஃபோன் பண்ணாங்க என்று கேட்டார் துரைசாமி. நாளைக்கு விஸ்வாவையும் கீர்த்தியும் மீட் பண்ண வைக்கலான்னு கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். பார்க்கலாம், கீர்த்திக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசலாம். இல்லைன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளுகளாக இருந்தாலும் நமக்கு அந்த சம்மதம் வேண்டாம். சரிடா, முதல்ல கீர்த்தி போய் பேசட்டும் என்றார் மங்கை. அத்தை, கீர்த்தி கிட்ட நான் போய் சொல்லிட்டு வரேன் என்று கூறி செல்ல சரண் அவளை தடுத்தான். என்ன சரண், மணி 10 ஆச்சுடி. அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பா. அவளுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் தானே, காலையில் சொல்லிக்கலாம் என்று கூற பிருந்தா, நீ சொல்றதும் சரிதான், ஆனா நான் தான் அவகிட்ட சொல்லுவேன். அடி, வந்து தூங்கு, அதை காலையில பார்த்துக்கலாம் என்று கூறி சரண் தன் அறைக்கு செல்ல அவனை முறைத்து கொண்டே அவனின் பின்னால் சென்றாள். அடுத்த நாள் காலையில் விஸ்வா ரெடியாகி கீழே வர அவனின் வருகைக்காக காத்திருந்த ராஜசேகர், இன்னைக்கு கோயம்புத்தூர் போறேன்னு சந்துரு சொன்னா, அப்படியே போய் கீர்த்தியை பார்த்து பேசிட்டு வந்துரு. அவங்க அண்ணன் சரண் ஃபோன் நம்பரையும் வீட்டு அட்ரஸையும் உனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன், பார்த்துட்டு வந்துரு. அப்புறம் நேற்று எனக்கு ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு ராஜி சொன்னா. ஆமாண்டா, நான் அடிச்சந்தான். எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே மயக்கம் தெளிஞ்சிருச்சு. வேணும்னு தான் டாக்டர்கிட்ட போய் சொல்ல சொன்னேன். இனி நான் சொல்கிறத நீ கேளு. போய் அந்த பொண்ணை பாரு, பேசு. அவ்வளோதானா, இல்லை இன்னும் இருக்கா? அவ்வளோதான் என்று சொல்லிவிட்டு எழுந்து தன் அறைக்குள் செல்ல ராஜி கண்ணீருடன் நின்றிருந்தார். அம்மா, இப்போ எதுக்குமா நீ அழுகிற? நான் தான் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? அப்போது சமையல் அறைக்குள் இருந்து அவனுக்கு காஃபியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த வாணி அதை அவனிடம் தந்துவிட்டு, அது ஒன்றும் இல்லடா, எங்கே நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசாமல் போயிடுவியோன்னு தான் அக்கா பயப்படுறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இன்னைக்கு 2 பேரையும் பேச வைக்கிறோன்னு சொல்லிட்டோம். அவங்க அண்ணன் கொஞ்சம் கோவக்கார மாதிரி தெரியுது, அதான் என்று இழுக்க, அது எப்படி போகாமல் இருப்பேன்? நம்ம வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கா. மாப்பிள்ளை வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்தா எந்த ஒரு அண்ணாவுக்கும் கோவம் வரத்தானே செய்யும். அப்போ நீ இன்னைக்கு போறல்ல? போகிறேன். ஆனால் எப்போதும் போலத்தான் என்னோட லைஃப்பில் நடந்ததும் அதுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறேன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட முடிவு தான் என்று கூறி செல்ல, அப்போது ராஜி வாணியிடம், இவனுக்கு மட்டும் கீர்த்தி கூட நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சா 108 தடவை நம்ம குலதெய்வ கோயிலை சுற்றி அடிப்பிரதர்சனம் செய்ய போகிறேன் என்று சொல்ல, அதுக்கு வாணி, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்க்கா. நேற்று மாமாவுக்கு உடம்பு சரி இல்லாமல் போனதுலேருந்து அவனோட நடவடிக்கையில் நிறைய சேஞ்ச் தெரியுது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கல்ல, மாமா சொன்னதை பொறுமையா நின்று கேட்டுட்டு இருந்தான், பார்த்தீங்களா என்று கூற ராஜியும் ஆமா என்பது போல தலையசைத்தார். சரண் காலை டிஃபனை சாப்பிட்டு கொண்டிருக்க கீர்த்தி காலேஜுக்கு ரெடியாகி வந்தாள். டேய், என்னடா இன்னும் சாப்பிட்டு இருக்க? சீக்கிரம் சாப்பிடு. அண்ணி, எனக்கு டிஃபன் வைங்க என்று சப்தம் போட கிச்சனில் இருந்து அவளின் பிளேட்டை எடுத்துக்கொண்டு வந்தாள் பிருந்தா. என்னடி, இன்னைக்கு காலேஜ் இருக்கா? ஏதோ ஸ்டடி ஹாலிடேஸ்ன்னு சொன்ன. ஆமா சரண், இன்னைக்கு ஹால் டிக்கெட் தராங்க. என்கிட்ட நேற்று சொல்லவே இல்லை. நேற்று நைட்டு தான் அண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் வந்துச்சு. ஆமாம், எதுக்கு இப்படி 2 பேரும் இப்படி கேள்வி கேட்குறீங்க? எங்கள் அம்மா அப்பா கையில் யாரையும் காணோம். இன்னைக்கு பிரதோஷன்னு கோவிலுக்கு போயிருக்காங்க. ஓ, நாளைக்கு போய் ஹால் டிக்கெட் வாங்க முடியாதா என்றான் சரண்.
அட, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. சும்மா என்னை காலேஜ் போக விடாம டார்கெட் பண்றதுலயே குறியா இருக்கீங்க என்றால் சாப்பிட்டு கொண்டே. உன்னை பார்க்க மாப்பிள்ள வராரு அதான் என்று பிருந்தா சொல்ல, கீர்த்திக்கு அவள் சாப்பிட்டு கொண்டிருந்த இட்லி தொண்டையில் சிக்கிக்கொண்டு விக்கல் வர ஆரம்பித்தது. ஏய் பாத்துடி, மெதுவா சாப்பிடு என்று சொல்லிக்கொண்டே சரண் அவளுக்கு தண்ணீரை எடுத்து தர அதை மடமடவென குடித்து முடித்தாள். என்ன நீங்க இப்படி எல்லாத்தையும் திடீர்னு சொல்றீங்க? நான் ப்ரிப்பேர் ஆகணும்ல. எப்படியும் ஈரோட்லேருந்து வர டைம் ஆகும். நீ அதுக்குள்ள காலேஜுக்கு போய் ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வந்துரு என்றான் சரண். சிறிது நேரத்தில் இருவரும் சாப்பிட்டு விட்டு கிளம்ப பிருந்தா கடவுளிடம் எப்படியாச்சும் கீர்த்திக்கு விஸ்வாவை பிடிக்கணும், அவள் லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டாள். சரண் கீர்த்தியை வழக்கமாக இறக்கிவிடும் இடத்தில் இறக்கிவிட்டு விட்டு ஸ்டேஷனை நோக்கி கிளம்பினான். கீர்த்தி காலேஜ் கேம்பஸிற்குள் நுழைய வினோதினியும் சத்யாவும் அவளுக்காக காத்து கொண்டிருந்தனர். ஏண்டி இவ்வளோ லேட் என்று கேட்டாள் வினோதினி. 9 மணிக்கு வர சொல்லிட்டு நீங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா நான் என்ன செய்யறது? சரி சரி விடுங்க 2 பேரும். ரெக்கார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டியா கீர்த்தி? எங்க, இன்னும் முடிக்கவே இல்லை. கையில் விடவே மாட்டேங்கிறா. அத்தை விளையாடலான்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறா. என்னடி சிரிப்பு, நீங்கள் எழுதியாச்சா? இன்னும் இல்லடி. எப்படியும் எக்ஸாம் முடிச்சுட்டு தானே ரெக்கார்ட் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம் என்றாள் வினோதினி. அதுவும் சரிதான். நேத்து நான் ப்ரோசன் போயிருந்தேன். பாரா, சொல்லவே இல்லை. அடே இருங்கடி, முழுசா சொல்றது கேளுங்க. சரி சொல்லு. எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. என்ன என்றனர் இருவரும் ஒருமித்த குரலில். என்னடி 2 பேரும் என்னன்னு கேட்குறீங்க? எல்லாம் உங்களால தான். நாங்கள் என்ன செஞ்சோம் என்று கேட்டாள் சத்யா. உனக்கு ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இதோ இந்த மேடம்க்கு பார்த்துட்டு இருக்காங்க. என் கூட இருக்கிறதுங்களே இப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் சொல்லியா தரணும்? அப்புறம் இந்த வயசில் கல்யாணம் பண்ணாமல் கிளவியான அப்புறமா கல்யாணம் பண்ண முடியும்? ஆனால் எனக்கு நீ எப்படி உன்னோட டீமை விட்டுட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதா டவுட்டாக இருக்கு என்றாள் சத்யா. என்ன சத்யா பண்ணுறது, உங்களுக்கே தெரியும்ல சரண் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு. எனக்கு அப்புறம்தான் அவனுக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது அவன் என்கிட்ட வந்து உனக்கு இந்த மாப்பிள்ளை ரொம்ப பொருத்தமாக இருப்பான், நானே நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன், எங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கு, உனக்கு ஓகேவான்னு கேட்டான். என்னால் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனால் உன்னோட ஆர்கிடெக்ட் ஆகணுங்கிற ட்ரீம் உங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டது தான் கிடைச்சிருக்கு. என்னோட படிப்பு, வீடு கட்டினது, கார் வாங்கினது, இது வரைக்கும் எல்லாமே நடந்திருக்கு. எங்கள் அண்ணி முதல் கொண்டு எல்லாமே என்னோட விருப்பம்தான். நான் சொல்கிறது தான் செஞ்சாங்க. இவ்வளோ விஷயம் என்னோட விருப்பத்துக்காக செஞ்சவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்காக ஏன் செய்யக்கூடாதுன்னு தோணுச்சு. ஃபோட்டோ கூட பார்க்கல, ஓகே சொல்லிட்டேன். என்னடி, ஒரு ஃபோட்டோ கூட பார்க்கலையா? இல்லையே. எப்படியும் சரண் எப்படி நான் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறானோ அந்த மாதிரி ஒரு இளிச்சவாயனைத்தான் பார்த்துருப்பான். அடிப்பாவி, அப்போ மாப்பிள்ளை என்ன பண்ணுறான்னு கூட தெரியாதா? சரண் நேத்து சொன்னாண்டி, நான் மறந்துட்டேன். கடைசிக்கு பேராச்சும் தெரியுமா என்று வினோதினி கேட்க சிறிது நேர யோசனைக்கு பிறகு வீணு தான் ஸ்டார்ட் ஆகும், பேர் ஞாபகம் வரமாட்டேங்குது. கிழிஞ்சது போ. ஏண்டி, ஒரு பேர் கூட ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டியா? இனி எங்கே போய் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி என்று சத்யா ஆரம்பிக்க அப்போது அவர்களின் ட்விட்டர் மூவரையும் ஹால் டிக்கெட் வாங்க அழைத்தார். நாம் இதை பற்றி அப்புறம் பேசலாம், முதல்ல போய் வந்த வேலையை பார்க்கலாம் என்று கூறி கீர்த்தி அவர்கள் இருவரையும் ஸ்டாஃப் ரூமுக்கு இழுத்து சென்றாள். விஸ்வா கோயம்புத்தூருக்கு அருகில் வந்ததும் சரணுக்கு ஃபோன் செய்தான். ஏற்கனவே ராஜசேகர் சரணிடம் விஸ்வாவின் நம்பரை தந்து இருந்ததால் சரண் தன் வேலையை சிறிது நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஃபோனை அட்டன் செய்தான். ஹலோ, நான் விஸ்வா பேசுகிறேன். சொல்லுங்கள் விஸ்வா, உங்கள் அப்பா சொன்னார் நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு. எங்கே வந்துட்டுருக்கீங்க? இன்னும் 10 மினிட்ஸில் கோயம்புத்தூர் ரீச் ஆகிடுவேன். ஓகே விஸ்வா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உமன்ஸ் காலேஜ் போயிருங்க. கீர்த்திக்கு இன்னைக்கு ஹால் டிக்கெட் தராங்கன்னு சொல்லி வாங்க போயிருக்கா. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக காலேஜுக்கே போயிருங்க. நான் கீர்த்திக்கிட்ட நீங்கள் அங்கே வரதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்று கூற விஸ்வா ஓகே சார் என்று கூறி ஃபோனை கட் செய்து உமன்ஸ் காலேஜ் நோக்கி காரை செலுத்தினான். விஸ்வா தன் மனதில் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக ஒரு பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணக்கூடாது, என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடணும். அது அந்த பொண்ணுக்கு ஓகேனா தான் இந்த கல்யாணம், இல்லைனா இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் என்று நினைத்து கொண்டே தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்க அப்போது சரண் கீர்த்திக்கு ஃபோன் செய்தான். கீர்த்தி ஸ்டாஃப் ரூமில் இருப்பதால் ஃபோனை சைலண்டில் போட்டிருக்க சரண் அவள் ஃபோனை எடுக்காததால் விஸ்வா அங்கு வந்திருப்பதை பற்றி மெசேஜ் அனுப்பிவிட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். மூவரும் ஹால் டிக்கெட்டை வாங்கிவிட்டு வெளியே வந்து கீர்த்தி தன் ஃபோனை எடுக்க அப்போது சரணின் மெசேஜை பார்த்து அவனுக்கு ஃபோன் செய்தாள். என்னடி பண்ணிட்டு இருக்க? ஃபோனை கூட அட்டன் பண்ணாம. உள்ள ஹால் டிக்கெட் வாங்கிட்டு இருந்தேன்டா. அதுதான். சரி சரி, நீ சீக்கிரம் போ, மாப்பிள்ளை இந்நேரம் அங்க வந்திருப்பாரு. டேய், எனக்கு அவர் எப்படி இருப்பானே தெரியாதே. உனக்கு தெரியலன்னா என்ன, அதான் அவருக்கு தெரியும்ல. உன்னை அவர் ஃபோட்டோவில் பார்த்துருப்பார்ல. நீ கேம்பஸ் விட்டு வெளியே போனால் அவரே வந்து பேசுவார்.
எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்கு, நீ அவர்கிட்ட பேசிட்டு மெசேஜ் பண்ணு, பாய்டி என்று ஃபோனை கட் செய்தான். என்னாச்சு கீர்த்தி, எதுக்கு இவ்ளோ டென்ஷன் என்று கேட்டுக்கொண்டே வினோதினியும் சத்யாவும் கையில் ஐஸ்கிரீமுடன் வந்தனர். அதாண்டி நான் சொன்னேன்ல, எங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கன்னு. ஆமா, அவர் என்னை மீட் பண்ண கேம்பஸ்க்கு வெளியே வெயிட் பண்றாரு. இப்பதான் சரண் சொன்னான். ஹே சூப்பர், வந்து இன்ட்ரோ குடுடி. எனக்கே அவன் யாருன்னு தெரியாது, நான் தான் ஃபோட்டோவையே பார்க்கலையே, அப்புறம் எப்படி பேச போகிறேன்? அவன் என்ன பார்த்துருக்கான்ல. அதுவும் சரிதான். நீ சரண் அண்ணா கிட்ட மாப்பிள்ளையோட நேம் என்னன்னு கேட்டிருக்கலாம்ல. இல்லடி, அப்படி கேட்டா அவனா இவங்க எல்லோரும் சொல்கிறதால தான் ஓகே சொன்னேன்னு, அதனால தான் நேம் கூட ஞாபகத்தில் இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணுவான். அதனால தான் கேட்கல. சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட். இப்படியே விளையாட்டுத்தனமாக இருக்காம கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்க என்றாள் சத்யா. பார்க்கலாம் பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு அவர் எங்கள் கண்ணில் காட்ட மாட்டேன் என்று வினோதினி கேட்க, அதற்கு கீர்த்தி அவர்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போன அப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஃபோட்டோ அனுப்புகிறேன், இப்போ கிளம்புங்க என்று கூறி அவர்களின் கையில் இருந்த ஐஸ்கிரீமை பிடுங்கிக் கொண்டு இருவரையும் வீட்டிற்கு அனுப்பி வைத்தாள்.